Hi students, welcome to Bank and PO Clerk coaching class by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற topic is going to be idioms and phrases. So இந்த தமிழ்ல வந்து நம்மளோட பழமொழி எல்லாம் இருக்குல்ல. So for example, ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பப்போ a rare event basically, right? So அந்த மாதிரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So that is basically called an idiom or a phrase, right? So நம்ம ஒரு idiom ஒரு phrase-னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து அதோட உண்மையான மீனிங் வராது, right? So for example, அதே திருப்பி எடுத்துக்கோங்க, ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டின்னு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து அவங்க வந்து நிஜமாலே ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்களா, மீதி நேரத்துல வரவே மாட்டாங்களா? அந்த மாதிரி இருக்காது, ரைட்? எப்பயாச்சும் தான் வந்து போவாங்கன்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும், ரைட்? ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு டேக் இட் இன் அ லிட்ரல் சென்ஸ், ராதர் யூ ஹாவ் டு டேக் இட் இன் அ ஃபிகரேட்டிவ் சென்ஸ். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் as that. ஸோ லெட்ஸ் லுக் இன் டு இட். இந்த பிபிடி மட்டும் லிமிட் பண்ணிக்காதீங்க. நீங்க படிக்கும்போது இந்த பிபிடிக்கு மட்டும் லிமிட் பண்ணிக்காதீங்க. சர்ச் இன் தி இன்டர்நெட், யூ வில் கெட் மச் மோர் idioms and phrases that you have to learn, right? So let's look into what the questions are. Okay, so the first one paranga. A bird in the hand, one second. Yeah, a bird in the hand is worth two in the bush. A bird in the hand is worth two in the bush னு சொல்றாங்க. So what exactly does that mean? So having something that is that is certain is much better than taking a risk for more, because chances are you might losing everything. Okay, so என்ன சொல்றாங்கன்னா, so risk இப்போ ரெண்டு விஷயம் எடுத்துக்கோங்க, alright? So ஒரு விஷயத்தை இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டா இன்னொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டா அந்த செகண்ட் விஷயம் வந்து நம்மளுக்கு ரிஸ்க் வந்து பெட்டரா தோணும். ஆனா அதே தகுந்த மாதிரி ரிஸ்க்கும் அதுக்கு அதிகம், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எதுக்கு நம்ம செகண்ட் ஒன் எடுத்துட்டு திருப்பி நிறைய ரிஸ்க் எடுக்கணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒர்க் ஆகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் படியே போகலாம். ஏன் ஒரு செகண்ட் பிளான் எடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு அது மொத்தமா அழியறதுக்கான சான்சஸ் இருக்கு, ரைட்? ஸோ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் வாட் டூ இன் த புஷ். ஒரே ஒரு பேர்டு தான் நம்ம கையில இருக்கு, அதுவே ரெண்டு பேர்ட்ஸ் உள்ள இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு விஷயம் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயத்து படியே நம்ம போலாம், நம்ம தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் கொண்டு வந்து மொத்தமா நம்ம வந்து இது பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க, ரைட்? So that is a bird in the hand is worth two in the bush. Next one, a blessing in disguise. So guys, disguise அப்படின்னா வேஷம்னு அர்த்தம், alright? disguise அப்படின்னா வேஷம், என்ன மாறுவேட போட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க, ரைட்? ஸோ காஸ்டியூம்னு எழுதலாம், alright? costume, alright? So a blessing in disguise na costume na அர்த்தம். ஓகே, ஸோ டிஸ்கைஸ்னா என்ன? வேஷம். ஸோ மாறு வேட போட்டியில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு வேஷம் போட்டுட்டு நம்ம வருவோம். நம்ம வந்து உண்மையான ஆளாக வரமாட்டோம், ஆனால் வேஷம் போட்டுட்டு வருவோம், ரைட்? ஸோ அ பிளெஸ்ஸிங்னா என்ன? ஆசிர்வாதம்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ சம்திங் குட் தட் இஸ்ன்ட் ரெக்கக்னைஸ்ட் பை ஃபர்ஸ்ட், alright? something good that isn't recognized by first, which means ஒரு நல்ல விஷயம் அது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்டே பார்த்தா தெரியாது, அது வந்து கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணா இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சாதான் அதோட உண்மையான விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்து உங்க வீட்டுக்கு வராங்க, ரைட்? ஸோ நம்ம ஒரு தெரியாத ஒரு ஆள், ரைட்?
ஸோ நம்மளுக்கு ஒரு காமன் மென்டாலிட்டி எப்படி இருக்கும், யார் இது தெரியாம யாரோ வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கும், ரைட்? ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபியர். ஆனா கொஞ்ச நாள் பழகுனாதான் தெரியும் அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்ட்டு, ரைட்? ஸோ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். கொஞ்ச நாள் பழகுனாதான் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க, நல்லவங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ், ஒரு வேஷத்துல அவங்க வராங்க, ரைட்? லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். புல் இன் சைனா ஷாப். ஸோ சைனா ஷாப் இங்க இங்க எப்படி சொல்றாங்கன்னா, சைனா வந்து எதுக்கு ஃபேமஸ்? செராமிக்ஸ். செராமிக்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஸோ செராமிக்ஸ்ல இந்த பூ வைப்பாங்க, தொட்டி, பூ தொட்டின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ பூ தொட்டி வந்து செராமிக்ஸ்ல செய்வாங்க. நம்மளோட வாஷ் பேசின்ஸ் செராமிக்ஸ்ல செய்வாங்க. அப்படி நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து செராமிக்ஸ்ல செய்வாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஒரு காளையை வந்து ஒரு சைனா ஷாப்புக்குள்ள விட்டா என்னாவும், எல்லாத்தையும் கீழே போட்டு உடைச்சிரும், ரைட்? அது வந்து சும்மா அது வந்து கீழே போட்டாலே உடைஞ்சிடுற மாதிரி திங்ஸ் இருக்கும். தோஸ் ஆர் கால்ட் செராமிக்ஸ், ரைட்? ஸோ ஒரு ஒரு காளையை வந்து நம்ம ஒரு இதுல விட்டா, ஒரு சைனா ஷாப்ல விட்டா அது என்ன பண்ணும்? எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிரும், ரைட்? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன? ஒன் ஹூ காசஸ் டேமேஜ். ஸோ ஒன் ஹூ காசஸ் டேமேஜ் will be the bull over here. All right, understand that. Okay, next, a chip on your shoulder, being upset for something that happened in the past. So என்ன சொல்றது, ஒரு சிப், அதாவது ஒரு இந்த லேஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, சிப்ஸ். சிப் வந்து நம்மளோட ஷோல்டர்ல இருந்தா அது நம்மளுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது, கரெக்டா? நம்ம வந்து முன்னாடி பார்த்துட்டு இருப்போம், நம்மளோட தோல்ல வந்து அந்த சிப் இருந்தா வேற யாராச்சும் சொன்னாதான் அந்த சிப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து தட்டி களைவோம், ரைட்? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், பீயிங் அப்செட் ஃபார் சம்திங் தட் ஹேப்பன் இன் த பாஸ்ட். நம்மளுக்கு வந்து அது தெரியவே தெரியாது இருக்குன்னு, ஆனா அது வந்து பாஸ்ட்ல நடந்த விஷயம். அது நினைச்சு நம்ம வந்து அப்செட்டா இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது, ரைட்? ஸோ a chip on your shoulder, அதுக்கு மீனிங் என்ன? பீயிங் அப்செட். பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி இப்பயும் நம்ம நினைச்சு வந்து ரொம்ப அப்செட்டா இருப்போம், ஆர் ரொம்ப கோவப்படுவோம், ரைட்? லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன். a damp squib. ஸோ ஸ்குவிப் அப்படின்னா ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பட்டாசுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? ஒரு பட்டாசு, அது வந்து நீங்க தீபாவளிக்கெல்லாம் பட்டாசுலாம் வெடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும், ஒரு சில பட்டாசு மட்டும் ஈரமானா, இல்லைன்னா என்ன சொல்றது, அது வந்து ரொம்ப கோல்டா இருந்துச்சுன்னா அது வந்து வெடியவே வெடியாது. ஒரு டமால்னு வர வேண்டிய சவுண்ட் வந்து அது வந்து பட்டுன்னு முடிச்சிடும், ரைட்? ஸோ தேட் இஸ் கால்ட் ஸ்குவிப். ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய விஷயத்த அப்படியே ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு விஷயமா அது முடிச்சிடும், ரைட்? ஸோ அ டேம்ப். டேம்ப் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சுந்தர்பன்ஸ், வெஸ்ட் பெங்கால்ல இருக்க சுந்தர்பன்ஸ், அதெல்லாம் டேம்ப்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ ரொம்ப மண்ணும் தண்ணியும் கலந்தா எப்படி இருக்கும், ரைட்? ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்ற, ரொம்ப மண் தண்ணி அது ரெண்டும் கலந்த ஒரு மாதிரி வெட்டா இருக்கும், ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் டேம்ப். ஓகே, ஸோ டேம்ப் ஸ்குவிப் அப்படின்னா அ கம்ப்ளீட் ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பட்டாசு வந்து வெடிக்க வேண்டியது புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்னா அது ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர் தானே, ரைட்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அ கம்ப்ளீட் ஃபெயிலியர். ரைட், நெக்ஸ்ட் ஒன். அ டைம், அ டசன். எனிதிங் தட் இஸ் காமன் அண்ட் ஈஸி டு கெட். அ டைம் நம்ம ஊர்ல வந்து நம்ம பைசான்னு சொல்லுவோம். ஒரு பைசா, 8 பைசா, 10 பைசா, 25 பைசா, 50 பைசா அப்படிலாம் சொல்லுவோம், ரைட்? ஸோ தேட் இஸ் கால்ட் அ டைம். ஸோ அ டைம்னா ஒரு பைசான்னு அர்த்தம். அ டசன், அ டசன்னா 12 திங்ஸ். அது என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் யூ வில் கெட் 12 ஆஃப் தோஸ். ஸோ அ டைம் அ டசன்னு சொன்னா, ஸோ ஒன் டைம்க்கு யூ வில் கெட் 12 திங்ஸ், ரைட்? ஒன் டைம்க்கு யூ வில் கெட் 12 திங்ஸ்.
ஸோ ஒரு பைசாக்கு உங்களுக்கு வந்து 12 சாக்லேட் கிடைக்குது, ரைட்? அந்த மாதிரி அது வந்து ரொம்ப காமன் அண்ட் ரொம்ப சீப் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ இந்த ரோட்லலாம் இது பண்ணியிருப்பீங்க, இப்போ எல்லாம் சிம் கார்டு ஒரு கிலோ 10 ரூபாய், 1 கிலோ 20 ரூபாய் அப்படின்லாம் வைப்பாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ டைம் அ டசன், anything that is common and easy to get. All right, let's look at the next one. A doubting Thomas. So a doubting Thomas abdina, a skeptic who needs physical or personal evidence in order to believe something. A skeptic na அவங்களுக்கு வந்து எதுலையுமே நம்பிக்கை இருக்காது, ரைட்? நம்ம ஒரு விஷயம் வந்து உண்மை, இந்த உலகம் வந்து உருண்டைன்னு சொன்னா அவங்க வந்து அதை எவிடன்ஸ் இல்லாம நம்பவே மாட்டாங்க, ரைட்? என்னதான் போட்டோஸ் காமிச்சாலோ இது வந்து எடிட் பண்ணிருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நிறைய பேர் ஆக்சுவலா இருக்காங்க. ஃபிளாட் எர்த் சொசைட்டி அப்படின்னு நிறைய பேர் ஆக்சுவலா இருக்காங்க, ரைட்? இந்த உலகம் உருண்டைன்னு நம்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டவுட்டிங் தாமஸ்னா ஸ்கெப்டிக். ஆனா இது வந்து உலகம் உருண்டைன்னு நம்பாதவங்க மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள், எந்த விஷயம் எடுத்தாலும் அவங்க வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லாம அவங்க வந்து நம்பவே மாட்டாங்க. ஸோ தாமஸ் இஸ் ஜஸ்ட் அ நேம். அது வந்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. தாமஸ் இஸ் ஜஸ்ட் அ நேம், அவ்வளவுதான். டவுட்டிங் தாமஸ்னா எப்ப பார்த்தாலும் டவுட் பண்ணிட்டே இருப்பாங்க, ரைட்? இது உண்மையா, இது பொய்யா அப்படின்னு சும்மா சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் அ டவுட்டிங் தாமஸ். நெக்ஸ்ட் ஒன், a drop in the bucket, a very small part of something big or whole. ஓகே, ஸோ ஒரு ட்ராப், ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க, ரைட்? ஒரு பக்கெட் எடுத்துட்டு ஒரு ட்ராப் தண்ணி விட்டா என்ன ஆகும்? அந்த பக்கெட் ஃபில் ஆகுமா? ஃபில் ஆகாது, ரைட்? ஸோ ட்ராப் இந்த பக்கெட் அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்கு, ஆனா அந்த பக்கெட் வந்து நிறைய தண்ணி பிடிக்கும், ஆனா ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் அந்த பக்கெட்ல இருக்குன்னு சொல்ல வராங்க. a drop in the bucket, ரைட்? ஸோ நிறைய விஷயங்கள் எடுத்தாலும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் நவுன்ஸ் அப்படின்றது இஸ் அ ட்ராப் இன் த பக்கெட். நவுன்ஸ் என்ற டாபிக் இஸ் அ ட்ராப் இன் த பக்கெட் பிகாஸ் இங்கிலீஷில் நிறைய இருக்கு, ரைட்? ஸோ நவுன்ஸ் இருக்கு, ஆர்டிகல்ஸ் இருக்கு, ப்ரெபோசிஷன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், அப்படி எக்கச்சக்கமாக இருக்கு, ரைட்? அதில் நவுன்ஸ் வந்து ஒரு சின்ன பார்ட் மட்டும்தான், அவ்வளோதான், ரைட்? ஸோ அ ட்ராப் இன் த பக்கெட். நெக்ஸ்ட் ஒன், a fool and his money are easily parted. A fool and his money are easily parted. அதுக்கு explanation என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். It's easy for a foolish person to lose his or her money, right? So ஒரு ஈஸியா அவங்கள வந்து ஏமாத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. A fool and his money. So ஈஸியா ஏமாத்தக்கூடிய ஆள் அண்ட் அவங்களோட காசும் ஈஸியா பிரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ a fool and his money are easily parted. It's easy for a foolish person to lose his or her money. It's as simple as that. அவங்கள வந்து ஈஸியா ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிடலாம், alright? அது வந்து ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன், a gentleman at large. At largeனா அவங்க வந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம், லைக் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. ஸோ ஒரு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போனாங்கன்னா the suspect is at large அப்படின்னு சொல்லுவாங்க, alright? ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். a gentleman at largeனா an unreliable person. ஸோ ஒரு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினாங்களா அவங்கள வந்து நம்ம நம்ப முடியுமா? நம்பவே முடியாது, ரைட்? ஸோ அதேதான் இங்கேயும். ஒரு ஜென்டில்மேன் அட் லார்ஜ்னா யாரா வேணா இருக்கட்டும், இங்க வந்து போலீஸ் திருடன் மட்டும் இல்லை, யாரா வேணாலும் இருக்கட்டும், அவங்க வந்து அட் லார்ஜ்னு சொன்னா ஒரு அன்ரிலையபிள் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜென்டில்மேன் அட் லார்ஜ் இஸ் பேசிக்லி அன் அன்ரிலையபிள் பர்சன், அவங்கள வந்து நம்பவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? லெட்ஸ் லுக் அட் த நெக்ஸ்ட் ஒன், a greenhorn. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ கார்பரேட் கம்பெனிஸ் இல்லைனா ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனீங்கன்னா உங்களை ஃபர்ஸ்ட் அவங்க வந்து க்ரீன் ஹார்ன்னு கூப்பிடுவாங்க, ரைட்? பிகாஸ் யூஆர் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட், கரெக்டா?
இங்க வந்து ஒரு கம்பெனிக்கு ஃப்ரெஷரா போகும்போது you're basically a greenhorn in their company, right? So for example, Murli is a greenhorn at CTS அப்படின்னு சொன்னா சிடிஎஸ்ல முரளின்ற பர்சன் வந்து ஒரு கிரீன் ஹார்ன், அதாச்சும் ஒரு ஃப்ரெஷர், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு பர்சன். ரைட், இட் இஸ் தட் சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன், a house divided against itself cannot stand. Okay, everyone involved must unify and function together or it will not work out. ஸோ ஒரு டீம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கும் போது அது எல்லாரும் முடிச்சாதான் அந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடியும். ரைட், இல்லைனா ஒரே ஒரு ஆள் முடிச்சா அந்த ஒர்க்கு பர்ஃபெக்டாக முடியுமா? முடியாது. ரைட், ஸோ a house divided against itself. ஸோ அந்த அந்த டீமுக்குள்ளேயே இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிட்டு ஆர் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தா அது வந்து சுத்தமா ஒர்க்கே ஆகாது. ஆனா எல்லாரும் ஒன்னா இருந்து அந்த வேலையை முடிச்சா அந்த ஒர்க் முடிஞ்சிடும். ரைட், இதுதான் இந்த இந்த பர்டிகுலர் இடியம்கான எக்ஸ்பிளனேஷன். a house divided against itself. ஸோ ஒரு ஹவுஸ்ல இருக்கிற பீப்புளே அவங்களுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு சண்டை இருந்தா அது வந்து நிலை நிற்காது அப்படின்னு சொல்றாங்க. Alright, next one. A leopard can't change its spots. ஸோ ஒரு லெப்பர்ட் இருக்கு. இப்போ ஒரு லெப்பர்டோட இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும். ரைட், ஸோ அது வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் அது வந்து ஒரு லெப்பர்டா இல்லை ஒரு சீட்டாவா அப்படின்ட்டு. யூ cannot சேஞ்ச் who you are. ரைட், யூ cannot சேஞ்ச் who you are. ஸோ நம்மளோட கேரக்டர் வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க. a leopard can't change its spots. ஸோ ஒரு லெப்பர்டால அதோட அது மேல இருக்கிற புள்ளியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட், அது வந்து அதோட ஒரு கேரக்டரிஸ்டிக். ரைட், அது வந்து நம்மளாலேயோ இல்லை அதுவாலேயோ கூட சேஞ்ச் பண்ண முடியாது. ரைட், ஸோ அதே தான் நம்மளுக்கும். ஐம் அ லெப்பர்ட் ஹூ கான் சேஞ்ச் மை ஸ்பாட்ஸ்ன்னு சொன்னால் நான் வந்து இப்படி தான் இருப்பேன், யார் எது சொன்னாலும் நான் வந்து மாற மாட்டேன், நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன், a loose cause. A loose cause அப்படின்னா a hopeless case, a person or situation having no hope of positive change. So for example, நிறைய நிறைய விஷயங்கள் ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க. ரைட், அந்த கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜர் வந்து ரொம்ப ரொம்ப what do you say, நல்லா நல்லா வந்து அவங்க இது பண்ணலை. ரைட், ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணல அந்த சிச்சுவேஷன் ஆர் அந்த பீப்புளை வந்து நல்லா மேனேஜ் பண்ணல. அப்போது த மேனேஜர் இஸ் அ லூஸ் காஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஹோப்லெஸ் கேஸ், அவங்கள வந்து நம்பவே முடியாது, எந்த விதத்துலையும் அவங்க வந்து பாசிட்டிவாகவே சேஞ்சே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நெகட்டிவாக இருக்காங்க, பாசிட்டிவாக அவங்க வந்து சேஞ்சே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ தேட் இஸ் கால்ட் அ லூஸ் காஸ். கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன், a man of straw, a weak person. A weak person அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரா எடுத்து அது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த தேங்காய் மரத்துலலாம் நம்மளுக்கு குச்சி கிடைக்கும். ரைட், அதை வச்சு தொடப்பெல்லாம் செய்வாங்க. அந்த குச்சி வந்து ஒரே ஒரு குச்சி எடுத்தா நம்ம ஈஸியாக உடச்சிடலாம். கரெக்டா, அதே தான் இங்கேயும் a man of straw. ஸோ ஒரு ஒரே ஒரு ஸ்ட்ரா எடுத்து நம்ம இது பண்ணால் ஈஸியாக உடச்சிடலாம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு மேனும், ஹீ இஸ் அ வீக் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப வீக்கான பர்சன், அந்த மேன் வந்து ரொம்ப வீக்கான பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ மேன் ஆஃப் ஸ்ட்ரா. கமிங் டு த 16th ஒன், அ மேர்ஸ் நெஸ்ட். ஒரு மேர் அப்படின்னா ஃபீமேல் ஹார்ஸ், பெண் குதிரை. ரைட், அதுதான் நம்ம மேருன்னு சொல்லுவோம். அதுவே ஒரு மேலாக இருந்தால் நம்ம ஹார்ஸ்ன்னு சொல்லுவோம். ரைட், அதுவே ஒரு பெண் குதிரையாக இருந்தால் நம்ம வந்து ஒரு மேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேருக்கெல்லாம் ஒரு ஒரு குதிரைனே வச்சுக்கோங்களேன். மேருக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு அது தங்குற இடம் இஸ் கால்ட் அ ஸ்டேபிள். ஒன் செகண்ட், it is called a stable. All right, so mare's nest
ஸோ நம்மளுக்கு வந்து நெஸ்ட்ன்ற வார்த்தையே இங்க தேவையில்லை. பிகாஸ் ஒரு குதிரை வந்து ஒரு ஸ்டேபிள்ல தங்கும், நாட் அ நெஸ்ட், ரைட்? ஸோ அ ஃபால்ஸ் இன்வென்ஷன். ஸோ ஒரு 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 குதிரை வந்து நெஸ்ட்ல தங்குமா? நெஸ்ட்னா என்னது? இந்த காக்கா ஒரு குருவி அதெல்லாம் கூடு கட்டும், ரைட்? ஸோ தட் இஸ் கால்டு நெஸ்ட். ஆனா ஒரு குதிரை வந்து கூடு கட்ட முடியுமா? முடியாது. Instead we build a stable for it, right? So a mare's nest is a false invention. ஒரு குதிரைக்கு ஒரு கூடு தேவையில்ல, ஆனா ஒரு ஸ்டேபிள் தேவை. இட்ஸ் அ ஃபால்ஸ் இன்வென்ஷன், ரைட்? தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத ஒரு இன்வென்ஷன் ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. Let's look at the next one. 17th one. A penny saved is a penny earned. By not spending money, you are saving money. ஸோ நம்மளுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது, ரைட்? ஸோ ஒரு இன்கம் கிடைக்கும்போது அதை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா அது வந்து ஒரு ஏர்ன் பண்ற மாதிரி, ரைட்? ஸோ நம்ம வந்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் கெட்டிங் 1 lakh மந்த்லி, 1 lakh எனக்கு கிடைக்குது, ரைட்? டேக் ஹோம் 1 lakh கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்றேன், ஒரு 75,000 கூட வச்சுக்கோங்க. 75,000 ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ 75,000 வந்து எனக்கு இந்த ரெண்ட்டு அது இது இது அதுன்னு போக எனக்கு ஒரு 25,000 மீதி கையில் நிற்குது, இல்லை? ஸோ அந்த மணியும் நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டா எனக்கு வேற காசு இல்லை கையில், கரெக்டா? ஸோ அந்த மணியும் நான் சேவ் பண்ணுவேன், அந்த மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், இதுதான் சேவ் பண்ணுவேன். ஸோ அ பெனி சேவ்ட் இஸ் அ பெனி ஏர்ன்ட். நான் வந்து அந்த மணி வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெனினா பேசிக்லி நம்ம ஒரு ரூபா, right? Rupiah. So that is called a penny, right? Next one. A picture paints 1,000 words. A picture paints 1,000 words. நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்த்தா அது வந்து இன்னும் நம்மளுக்கு மனசுல நல்லா நிற்கும், ரைட்? ஆனா ஒரு விஷயத்த வந்து நம்ம வேர்ட்ஸ்ல பார்த்தா அது வந்து நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு ஒரு பேப்பர்ல வந்து நிறைய எழுதியிருந்தா அது நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, என்னடா இது இவ்வளோ படிக்கணுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க. இன்ஸ்டெட் நம்ம வந்து ஒரு பிக்சர் வந்து பெயிண்ட் பண்ணா ஆஹா எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க, ரைட்? ஸோ பிக்சர் பெயிண்ட்ஸ் 1,000 words. A visual presentation is far more descriptive than words. ஸோ ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க, ரைட்? ஸோ ஒரு கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு கோச்சிங் சென்டர், ஒரு கோச்சிங் சென்டருக்கான ஒரு கான்செப்ட். அது வந்து நம்ம என்ன பண்ணணும், நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் போடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற மாதிரி எல்லாம் பிக்சர்ஸ் போடுவோம், ரைட்? புக்ஸோட பிக்சர்ஸ் போடுவோம், பென்னு, அதே மாதிரி கிராஜுவேஷனோட பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம், ரைட்? இதெல்லாம் எதுக்கு? டு மேக் இட் மோர் அட்ராக்டிவ், ரைட்? ஸோ a visual presentation is far more descriptive than words. Let's look at the next one. A piece of cake. இது வந்து a piece of cake அப்படின்னா ஒரு ஈஸி டாஸ்க் அப்படின்னு அர்த்தம், ரைட்? a piece of cake அப்படின்னா ஒரு ஈஸி டாஸ்க் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ ஒரு பீஸ் ஆஃப் கேக்னா ஈஸி டாஸ்க், இது வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் மீ இஸ் அ பீஸ் ஆஃப் கேக். ஸோ எனக்கு இங்கிலீஷ் டீச் பண்ணுறது வந்து ஒரு ஈஸியான ஒரு டாஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம், ரைட்? நெக்ஸ்ட், அ ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட். ஸோ உங்கள் அம்மாலாம் ஏதாச்சும் ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிச்சனில் வந்து நிறைய இந்த குலாப் ஜாமுன் ஆர் ஏதாச்சும் ஸ்வீட்டில் வச்சுருப்பாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், அது வந்து அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம வந்து நைஸாக எடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்போ அம்மா அதை பார்த்துட்டு நம்ம நம்மளோட ரிஸ்ட், அதாச்சும் நம்மளோட கையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு தட்டுன்னு தட்டுவாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் அ ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட். அ வெரி மைல்டு பனிஷ்மெண்ட். அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ வலிக்கவும் செய்யாது, சும்மா தட்டுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், ரைட்? ஸோ அ ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட், அ வெரி மைல்டு பனிஷ்மெண்ட். அது வந்து பண்ணாத, அந்த பண்றதுக்கு பனிஷ்மெண்ட்டா அம்மா சும்மா வந்து தட்டுறாங்க, ரைட்? ஸ்லாப் ஆன் த ரிஸ்ட். Going on to the next one.
a stalking horse அப்படின்னா pretense அப்படின்னு சொல்றாங்க. ரைட், pretenseனா pretending அப்படின்னா நம்ம வந்து ஒரு நடிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஸோ ஸ்டாக்கிங் ஹார்ஸ்னா நம்ம பின்னாடியே வந்து ஏதாச்சும் மாதிரி நடிச்சு நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரைட், ஸோ that is called a stalking horse. நம்ம பின்னாடியே வந்து ஏதாச்சும் நடிச்சு நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பிரெயின் வாஷிங்னு சொல்லுவாங்க. ரைட், ஸோ that is called a stalking horse. Next one, a steal. So I got this bottle for a steal அப்படின்னு சொன்னா வெரி இன்எக்ஸ்பென்சிவ், அ பார்கென். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சீப்பாக இந்த பாட்டில் வந்து கிடைச்சிது. ஒரு கோல்டு வந்து கோல்டு ஐட்டம் வந்து எனக்கு ரொம்ப சீப்பாக கிடைச்சிது, நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அந்த கம்பெனி, ஸோ எனக்கு வந்து ரொம்ப சீப்பாக கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறேன். ரைட், ஸோ ஐ ஐ காட் திஸ் கோல்ட் செயின் ஃபார் அ ஸ்டீல் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய டிஸ்கவுண்ட் கிடைச்சிது, ஆர் நான் வந்து பார்கெயின் பண்ணி எனக்கு வந்து விலை வந்து கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Alright, let's go on to the next one. A taste of your own medicine. So I would like to tell a story for this one. Okay, so there is a friend of mine. அவனோட வண்டி வந்து கொஞ்சம் பெரிய வண்டி, டூ வீலர். ஸோ என்னாச்சு, ஒரு நாள் நான் வந்து அவனோட பின்னாடி போயிட்டு இருந்தேன். அவன் வந்து ஒரு வாட்டி ஆக்சிலேட்டர் அழுத்தும் போதும் நான் வந்து பின்னாடி போயிட்டு இருந்தேன். ரைட், ஸோ ஆல்மோஸ்ட் ஃபெல் ஆன் டு த கிரவுண்ட். அந்த மாதிரி நான் போயிட்டு இருந்தேன். ரைட், ஸோ ஒரு நாள் நான் ஓட்டினேன், அவன் வந்து பின்னாடி வந்தான். ஓகே, அப்போ நான் வந்து ஒரு வாட்டி ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போதும் அவன் வந்து பின்னாடி போயிட்டு இருந்தான். ஸோ நான் சொன்னேன், ஹாவ் அ டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசின் அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு என்ன நடந்ததோ அதே தான் அவனுக்கும் நடந்திருக்கு. ரைட், ஸோ நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது அவன் பின்னாடி போனான், அதே அவன் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது நான் பின்னாடி போனேன். ரைட், ஸோ ஹாவ் அ டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன். வென் யூ ஆர் மிஸ்ட்ரீட்டட் தி சேம் வே யூ மிஸ்ட்ரீட் அதர்ஸ். ஸோ நீங்கள் வந்து யாரையாச்சும் ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் யாரையாச்சும் திட்டுனாலும் அதே திட்டு திருப்பி உங்களுக்கு விழுந்தா அ டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், so that is the explanation for a taste of your own medicine. Next one, a toss up. A result that is still unclear and can go either way. So ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ரைட், 2 ரன்ஸ் வேணும். ஒரு பால்ல வந்து 2 ரன்ஸ் வந்து அவங்க அடிக்கணும். ஒரு பால் தான் இருக்கு, இந்தியா வந்து 2 ரன்ஸ் அடிக்கணும், அப்பதான் அவங்க வின் பண்ண முடியும். ரைட், ஸோ அந்த மாதிரி நேரத்தில் result, so that is basically a toss up. All right, so a result that is still unclear and can go either way. ஸோ ஒரு காயினை வந்து நம்ம டாஸ் பண்ணா அது வந்து ஒன்று பூ விழும் இல்லைன்னா தலை விழும். ரைட், அது ஆனால் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, பூ விழுமா தலை விழுமா நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக விழும். ரைட், ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ பாகிஸ்தானும் வின் பண்ணலாம், ஒரு பால்ல ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டாங்கன்னா பாகிஸ்தான் வின் பண்ணலாம், அதே ஒரு பால்ல ஒரு 4 அடிச்சாங்கன்னா இந்தியா வின் பண்ணிடலாம். ரைட், இட்ஸ் as simple as that. Going on to the next one. A wolf in sheep's clothing, a dangerous person pretending. ஸோ இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம், blessing in disguise அப்படின்னு ஒரு இது பார்த்தோம். கரெக்டா, அது ஞாபகம் இருக்கா? அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு வேஷத்துல வந்து அது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை இது பண்றாங்க. ஆனா wolf in sheep's clothingனு போட்டா a dangerous person pretending அப்படின்னா ஒரு ஓநாய் வந்து ஒரு ஒரு ஆடோட வேஷம் போட்டு ஒரு ஓநாய் வருது அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஸோ ஆடு என்ன, ஒரு சாதுவான ஒரு creature. ரைட், ஒரு அனிமல், ஒரு சாதுவான ஒரு அனிமல். ஸோ ரொம்ப காமாக இருக்கும், யாரையுமே ஒன்றுமே பண்ணாது, அந்த மாதிரி ஒரு அனிமல். ஆனால் ஓனாய் அப்படியா? இல்லை, கம்ப்ளீட்லி ஆப்போசிட், எல்லாரையும் கடிச்சு வச்சிரும். எக்ஸாக்ட்லி. ஸோ அ wolf in sheep's clothingனு சொன்னால் a dangerous person pretending. ஸோ what do they do?
ஒரு ஓனாய் வந்து எல்லாரையும் ஆனா அது வந்து ஒரு ஷீப்போட க்ளோத்திங்ல வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட wolf in sheep's clothing. Next one, ABC, a very common knowledge, about to, ready to, just going to. ஓகே, ஸோ ஒரு விஷயம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டா அதோட ஏபிசி கூட எனக்கு தெரியாது. ரைட், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி அப்படின்னு சொன்னால் ஐடியோட ஏபிசி கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஸோ எனக்கு வந்து அதோட பேசிக்ஸ் அது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, ஸோ தட் இஸ் கால்ட் ஏபிசி. ரைட், ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பர்சன். ஸோ ஒரு ஃப்ரெஷராக போனீங்கன்னா யூல் பி டாட் அபவுட் தி ஏபிசி ஆஃப் the work that you're going to do in that particular company. So that is called ABC. All right, going on to the next one, above all. Okay, so above all now, mainly or especially. ஸோ இதுக்கு வந்து நம்ம நிறைய ப்ரிஃபரன்ஸ் ஒரு ப்ரையாரிட்டி நம்ம வந்து அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அபவ் ஆல்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு, ரெண்டு விஷயம் இருக்கு. ரைட், இந்த ரெண்டு விஷயத்துக்கும் மேலே வந்து ஒரு விஷயம் இருந்தா that is called above all. So mainly or especially this particular concept அப்படின்னு சொன்னா, ஸோ பயாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ செல் இருக்கு, அதே மாதிரி ஹியூமன் பாடி இருக்கு. எஸ்பெஷலி த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா you have to read biology, especially the digestive system அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா படிச்சு ஆகணும். ஸோ அபவ் ஆல் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா படிச்சு ஆகணும், மெயினா படிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன், above board. above boardனா ஃபேர் அண்ட் ஆனஸ்ட். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃபேராக ட்ரீட் பண்றாங்க, ரொம்ப நேர்மையா இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தா ராகேஷ் இஸ் அபவ் போர்ட் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப, ராகேஷ் வந்து ரொம்ப ஒரு ஃபேரான பர்சன். ரொம்ப ஃபேர்னு நான் கலர் ஃபேர் சொல்ல, கலர் இல்லை இங்கே, கலர் பற்றியே நம்ம பேசல. நம்ம வந்து என்ன சொல்றது, ஜஸ்டிஸை ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்றது, they basically treat you with justice, one, and they're honest in their opinions. ஸோ அவங்க வந்து ஏதாச்சும் சொல்றதுனா அது வந்து நேர்மையாக சொல்லுவாங்க, எதுவும் குறுக்கு வழி ஒரு பொய் சொல்ல மாட்டாங்க. ரைட், ஸோ தட் அண்ட் மற்றவங்களுக்கு பார்ஷியாலிட்டியும் அவங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப ஃபேராக இருப்பாங்க எல்லாத்துலேயும். ரைட், ஸோ தட் இஸ் கால்ட் above board. Going on to the next one, according to. ஸோ நம்ம யூஸ்வலாக காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ் இது அக்கார்டிங் டு. ரைட், ஸோ அக்கார்டிங் டு தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியா இஸ் அ செக்யுலர் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியா இஸ் அ செக்யுலர் கண்ட்ரி அப்படின்னு சொன்னால், நான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்தியா வந்து ஒரு செக்யுலரான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் தி ஆர்டர் ஆஃப் ஆர் ஆன் தி அத்தாரிட்டி ஆஃப். ஸோ அந்த அத்தாரிட்டினா இங்கே என்ன அத்தாரிட்டி, இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இங்கே இருக்கிற அத்தாரிட்டி. அதே இந்த ஆர்டர்னா என்ன ஆர்டர், இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் நம்மளோட ஆர்டர். ரைட், ஸோ அக்கார்டிங் டு தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், according to the Indian Constitution, India is a secular country அப்படின்னு சொல்றோம். Alright, going on to the next one, actions speak louder than words. ஸோ நம்ம முன்னாடி ஒரு idiom பார்த்தோம், a picture painted is worth more than 1,000 words அப்படின்னு நம்ம ஒரு இது பார்த்தோம், ஒரு idiom பார்த்தோம். ரைட், ஸோ ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, நான் சொல்லாத செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு டைலாக் இருக்கும், சொல்லாத செய், செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஸோ செஞ்சு காட்டுறதுக்கும் சொல்லி காட்டுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. சொல்லி காட்டினா யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம்,
நான் வந்து எவரெஸ்ட் கிளைம் பண்ண போறேன்னு கூட சொல்லலாம். ஆனா அதை செஞ்சு காட்டுறவங்க தான் ஆக்சுவலா ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய செய்வேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனா யாருமே அது செய்ய மாட்டாங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் வேர்ட்ஸ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆட் ஃபியூல் டு த ஃபயர். இது வந்து ரொம்ப காமன், தமிழ்ல கூட இருக்கு. எரியிற எண்ணெயில எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறது அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆட் ஃபியூல் டு த fire whenever something is done to make a bad situation even worse than it actually is. ஸோ ஒரு சுச்சுவேஷன், இப்போ நான் வந்து ரொம்ப கோவமா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி ரொம்ப கோவமா இருக்கேன். இதுல என் ஃப்ரெண்டு வந்து ஏதாச்சும் வந்து என்னை நோண்டிக்கிட்டே இருந்தான்னா நான் திருப்பியும் கடுப்பாவேன், ரைட்? இன்னும் பயங்கரமா கோவமாவேன், கரெக்டா? ஸோ adding fuel to the fire whenever something is done to make a bad situation even worse than it is. Next, against the clock. So against the clock ன்னு சொன்னா rushed and short on time. ஸோ நம்மளுக்கு வந்து டைமே இல்லை, ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் 8 மணிக்கு நம்மளுக்கு கிளாஸு, ஆனால் நான் வந்து 7:45 தான் எழுந்தே இருக்கேன். அந்த மாதிரி நேரத்தில் ஐ எம் ரேசிங் அகேன்ஸ்ட் த கிளாக்னு சொல்லலாம். ஸோ கிளாக் வந்து 8 மணி ரீச் ஆகிற, அந்த பெரிய முள் வந்து 8 மணி ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கிளாஸில் இருக்கணும். ஸோ இப்போ யாருக்கும் ரேஸு, எனக்கும் டைமுக்கும் ரேஸு. டைம் எங்கே இருக்குது? கிளாக்ல இருக்குது. ஸோ எனக்கும் கிளாக்குக்கும் ஒரு ரேஸு. யார் வந்து ஃபர்ஸ்ட் இது ஆவா? கிளாக் வந்து 8 மணிக்கு இதாகுமா, 8 மணி ஃபர்ஸ்ட் போகுமா, இல்லை நான் ஃபர்ஸ்ட் 8 மணிக்கு முன்னாடி கிளாஸ்ல போய் உட்காந்துருவேனா? ஸோ தட் இஸ் பேசிக்லி அகேன்ஸ்ட் த கிளாக். Alright, going on to the next one. All day, week, month, year, long. So all day, all week, all month, all year long. Alright, so all day long அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆல் டே லாங் அப்படின்னா நான் இந்த நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வாஸ் ஆன் அ ட்ரிப், ஐ வாஸ் ஆன் அ ட்ரிப் ஆல் வீக் லாங் அப்படின்னா நான் வந்து இந்த வாரம் ஃபுல்லா ஒரு ட்ரிப்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். ஐ வாஸ் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரிப் ஆல் மந்த் லாங் அப்படின்னா, ஆர் ஐ ஹேட் அ கோர்ஸ், ஐ ஸ்டடிட் அ கோர்ஸ் ஆல் மந்த் லாங் அப்படின்னா இந்த மந்த் ஃபுல்லா நான் வந்து ஒரு கோர்ஸ் படிச்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் இயர் லாங் அப்படின்னா ஐ ஃபினிஷ் மை ஐ ஸ்டடிட் என்ஜினியரிங் ஆல் இயர் லாங் அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லா நான் இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் பேசிக்லி ஆல் டே, வீக், ஆர் மந்த், ஆர் இயர் லாங். நெக்ஸ்ட், all along, all the time, from the beginning. So my friend was with me all along the trip அப்படின்னா அவன் வந்து ஏது சமயத்துல என் கூட தான் இருந்தான், வேற எங்கேயுமே போல, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என் கூட தான் இருந்தான் அவன் அப்படின்னு சொல்றேன். ஸோ மை ஃப்ரெண்ட் வாஸ் வித் மீ ஆல் அலாங் தி ட்ரிப். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து என் கூட மட்டும்தான் இருந்தான், வேற எங்கேயுமே போல, ரைட்? ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆல் அலாங். Going on to the next one, all and Sunday. All and Sunday அப்படின்னா without making any distinction. Without making any distinction ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாத விஷயம்னு அர்த்தம், ரைட்? ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாத விஷயம்னு அர்த்தம். ஸோ நம்ம சண்டேல தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம், கரெக்டா? ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும், இல்லைனா ஃபுல்லா ஒர்க் அப்படியே இருந்துருவோம், கரெக்டா? ஸோ வித்தவுட் மேக்கிங் எனி டிஸ்டிங்ஷனா ஒரு டிஃப்ரென்ஸே இல்லாத மாதிரி பண்ற ஒரு இது, ரைட்? ஸோ அப்படியும் சொல்லலாம். ஆர் நம்ம வந்து சண்டே மட்டும்தான் ஃப்ரீயா இருப்போம், ரைட்? ஆல் அண்ட் சண்டேனா ஸோ மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே, ரைட்? ஸோ நம்ம வந்து இந்த வீக்கு ஃபுல்லா
ஸோ மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சண்டே நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் that's called all and சண்டேன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக சண்டேனா நம்ம ஃப்ரீயாக இருப்போம், வேற வேலைகளை முடிச்சிருவோம், நம்ம ஒர்க்கை பற்றி திங்க் பண்ண மாட்டோம். ஆனால் ஆல் இன் சண்டேனா நம்ம வந்து we were working all in சண்டே அப்படின்னா சாட்டர்டே வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு திருப்பியும் சண்டேவும் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸே இல்லை, ரைட்? ஸோ சண்டேல எல்லா வரையும் முடிச்சிடும், ஆனால் இந்த தாட்டி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கோம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஆல் பார்க் நோ பைட். குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. குலைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ ஆல் பார்க் அண்ட் நோ பைட். when someone is threatening or aggressive but not willing to engage in a fight. ஸோ ஏதாச்சும் ரோட்ல நீங்க போகும்போதெல்லாம் பார்க்கலாம், நான் இது பண்ணுவேன்டா, எனக்கு அவனு தெரியும், எனக்கு இவனு தெரியும், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா கடைசியில யாருமே ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ரைட்? ஸோ ஆல் பார்க் நோ பைட். சும்மா கத்துவாங்களே தவிர அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ரைட்? அவங்க வந்து ஒரு ஃபைட்ல ஆர் ஏதாச்சும் ஒரு லீகலா மூவ் பண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சும்மா கத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க, ரைட்? இட்ஸ் as simple as that. Next one, all Greek to me அப்படின்னா what so for example, the concept of international relations or the concept of international business is all Greek to me அப்படின்னா எனக்கு வந்து அது அதுல வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ்னா என்னன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ அது என்ன இருக்கு, என்ன நடத்தியிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்டர்நேஷனல் பிசினஸ் இஸ் ஆல் Greek to me, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஆல் இன் ஆல். ஒரு படம் இருக்கு தமிழ்ல, ஆல் இன் ஆல் அழகுராஜான்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் எதுவும் கன்சிடரிங் எவ்ரி திங். ஆல் இன் ஆல் நம்ம வந்து இது பண்றோம், எல்லாமே கன்சிடர் பண்றோம். கன்சிடரிங் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணோம், அதுதான் ஆல் இன் ஆல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடியம்ஸ்னே வச்சுக்கோங்களேன், இடியம்ஸ்ல நிறைய இடியம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆல் இன் ஆல் Greek to me, ஆடிங் ஃபியூல் டு த ஃபயர், அதெல்லாம் ஒரு இடியம்ஸ் தான். ஆனால் ஆல் இன் ஆல் நம்ம என்ன பார்க்குறோம், idioms and phrases, இதுதான் நம்ம பார்க்குறோம், alright? So that is where all in all comes. Next one, all in the same boat, when everyone is facing the same challenges. ஸோ ஒரு கார்பரேட் வச்சுக்கோங்க, ஒரு டீம் இருக்கும், ரைட்? ஸோ ஏதோ ஒரு ஆஃபீஸ் எடுத்தாலும் ஒரு டீம் இருக்கும். ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வச்சுக்கோங்க. அப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தா they will be traveling in the same boat, ரைட்? அவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம், எல்லாருக்கும் ஒரே சேலஞ்சஸ், ஒரே ப்ராப்ளம்ஸ் அதுதான் ஃபேஸ் ஆகும், ரைட்? ஸோ எல்லாருக்கும் அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம்ஸ், எல்லாருக்கும் ஒரே சேலஞ்சஸ் தான் வரும், ரைட்? ஸோ த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இஸ் ட்ராவலிங் ஆல் இன் த சேம் போட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், ஆல் ஆஃப் தி சடன். ஆல் ஆஃப் தி சடன் அப்படின்னா சடன்லி ஆர் வித்தவுட் வார்னிங். சடன்லினா என்ன, திடீர்னு வந்தது, ரைட்? ஆல் ஆஃப் அ சடன் ஹீ கேம் ஹியர், ஆல் ஆஃப் அ சடன் அ ரிலேட்டிவ் கேம் டு மை ஹவுஸ் அப்படின்னா திடீர்னு ஒரு ரிலேட்டிவ் வந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் ஆல் ஆஃப் அ சடன் ஆர் ஆல் ஆஃப் த சடன். நெக்ஸ்ட் ஒன், ஆல் ரைட். இது வந்து நான் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம், ஆல் ரைட். ஸோ ஆல் ரைட் அப்படின்னா அக்செப்டபிள், ஃபைன், எஸ், எஸ்ஸுக்கு ஒரு சினோனிம். ஸோ என்னோட பாஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் சொன்னாங்கன்னா ஆல் ரைட் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஓகே சார் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இட்ஸ் as simple as that. ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் ஆஃப் Greek alphabets. ஸோ பிகினிங் அண்ட் எண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, ரைட்? ஸோ மை பேரண்ட்ஸ் ஆர் மை ஆல்ஃபா அண்ட் ஒமேகாஸ் அப்படின்னு சொன்னா என்னோட பேரண்ட்ஸ் தான் என்னோட பிகினிங் அண்ட் எண்ட் அப்படின்னு சொல்றோம், ரைட்? அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், an arm and leg, very expensive, a large amount of money. So
ஒரு பிராண்டட் பேக்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஒரு பிராண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பிராண்டட் பேக் வச்சா திஸ் பிராண்ட் காஸ்ட்ஸ் அன் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னு சொன்னா அந்த பிராண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பிராண்டு, அதுக்கு வந்து நம்ம நிறைய காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஸோ தட் இஸ் கால்ட் அன் ஆர்ம் அண்ட் லெக். நெக்ஸ்ட் ஒன், அன் ஆக்ஸ் டு கிரைண்ட், டு ஹாவ் அ டிஸ்பியூட் வித் சம்மன். ஸோ நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனா ஒரு அருவா எடுத்துட்டு வருவாங்க, கரெக்டா? அதே தான் இதுவும், வேற ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்றேன். ஆக்ஸ் டு கிரைண்ட் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை எடுத்துட்டு வந்த பிரச்சனைனா கூட அவங்க வந்து ஒரு அருவா எடுத்துட்டு வெட்ட வருவாங்க. Right, so to have a dispute with someone, right? Next one, an eyewash. Eyewashனா ஒண்ணுமே இல்லை. இப்பதான் என்ன சொல்றது, an eyewash அப்படின்னு சொன்னா a pretense basically. இது வந்து pretend பண்றாங்க, நம்ம முன்னாடியே பார்த்தோம் pretend பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ ஒரு pretense அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரெயின் வாஷிங்னு சொல்லுவாங்க, கரெக்டா? அதுதான் an eyewash. இட்ஸ் as simple as that. ஐவாஷ்க்கு என்னென்ன ஒரு சிறுனம், பிரெயின் வாஷிங், மேனிப்புலேட் பண்றது. ரைட், கோயிங் ஆன் டு த 46th ஒன். 46th, an iron hand அப்படின்னா he has an iron hand அப்படின்னா ரொம்ப ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அது வந்து ரொம்ப ஃபர்மா நிற்பாங்க, பை ஃபோர்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க, ரொம்ப அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு திணிச்சாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு வந்து திணிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் an iron hand. Going on to the next one, apple to my eye, someone who is cherished above all others. ஸோ உங்களுக்கு உங்க அப்பா அம்மா இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ரொம்ப பிடிச்சவங்க இருந்தால் அவங்க என்ன சொல்லுவோம், இவங்க வந்து என்னோட ரெண்டு கண்ணுடா அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ தட் இஸ் பேசிக்லி ஆப்பிள் டு மை ஐ, ரைட்? சம்மன் ஹூ இஸ் செரிஷ்ட், அவங்க தான் நம்ம வந்து டாப்ல வச்சிருப்போம், மற்றவங்களெல்லாம் கொஞ்சம் கீழே, ஆனால் அவங்க தான் மெயின் பீப்புள், அவங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட் ஆப்பிள் டு மை ஐ. நெக்ஸ்ட் 48th, as a matter of fact. So I'll give you an example. As a matter of fact, I like to teach English அப்படின்னு சொன்னா actually I like to teach English அப்படின்னு சொல்லலாம். ரியலி ஐ லைக் டு டீச் இங்கிலீஷ் அப்படின்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும், அது வந்து ஒரு ஃபேக்ட், அது வந்து ஒரு ரூமரோ இல்லை ஒரு வேற எதுவும் இல்லை, அது வந்து ஒரு ஃபேக்ட், எனக்கு இங்கிலீஷ் டீச் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்? ஸோ தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், ரைட்? கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், as for. As for, I'll give an example. As for the policy of a college, mobile phones are not allowed inside அப்படின்னு சொன்னா, as for concerning the policy of the college, mobile phones are not allowed inside. So அந்த பாலிசிக்கு தகுந்தபடி நம்ம இது ரூல்ஸ் வந்து மதிச்சோம்னா மொபைல் ஃபோன்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? அந்த பாலிசியில் அப்படி போட்டிருக்கு, மொபைல் ஃபோன்ஸ் வந்து அலௌட் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க, ரைட்? 50th one, as high as a kite, right? Anything that is high up in the sky. கைட்னா என்ன, பட்டம். ஸோ நம்ம வானத்தில் பட்டம் பறக்க விடுவோம், ரைட்? ஸோ தட் இஸ் கால்ட், அது வந்து ரொம்ப ஹைட்டாக போகும், சில பேருக்கெல்லாம் கீழே விழுந்துரும், ஆனால் சில பேருக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக போகும், ரைட்? ஸோ அந்த மாதிரி போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு இடியம், as high as a kite. Anything that is high up in the sky. ஸோ ஒரு ஈகிள் வந்து எவ்வளோ தூரத்தில் பறக்கும், ரொம்ப தூரத்தில் பறக்கும், ரைட்? நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டாட்டாக மட்டும்தான் தெரியும். ஸோ தட் ஈகிள் இஸ் ஆஸ் ஹை ஆஸ் அ கைட் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ஸ்கைல ரொம்ப மேலே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? லெட்ஸ் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், as soon as. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு இது, as soon as possible, ASAP, as soon as possible, ASAP, right? Wait, ASAP, as soon as possible
அப்படின்னு சொன்னா ஒரு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்க ஒரு வேலை கொடுத்தா எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அப்படி எடுத்துக்கலாம். ஆல்ட் ஆர் ஒரு டீச்சர் வந்து சொல்றாங்க ஒரு ஸ்டூடெண்ட்க்கு, கம் மீட் மீ ஆஸ் சூன் அஸ் த காலேஜ் கெட்ஸ் ஓவர் அப்படின்னா, காலேஜ் வந்து முடிஞ்ச பிறகு என்னை வந்து மீட் பண்ணு, முடிஞ்ச உடனே என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. alright, so that is as soon as, number 51. Okay, going on to number 52, as usual. as usual na as usual இது காவேரி ஆத்துல தண்ணி இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். as usual ஒரு ஆறுனா தண்ணி இருக்கும், or as usual இன்னைக்கு வெயில் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்றோம். ரைட், ஸோ as usual, as is the general case, as is typical. typicalனா எப்பவுமே நடக்கிற காமனான ஒரு விஷயம். as usual இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த ஒர்க் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைட், going on to the next one, at all, also in the least, to any degree. Right, so for example, I did not do this at all, or I did not write my homework at all அப்படின்னா நான் அது வந்து சுத்தமா எழுதவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. I did not write my homework at all னா நான் வந்து சுத்தமா எழுதவே இல்லை அதை அப்படின்னு சொல்றேன். ஸோ தட் இஸ் கால்ட் at all. நம்ம வந்து இதை எப்பவுமே லாஸ்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம், நம்ம ஃபர்ஸ்ட்ல எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒரு சென்டென்ஸோட லாஸ்ட்ல தான் at all யூஸ் பண்ணுவோம் யூஸ்வலி. ரைட், நெக்ஸ்ட் ஒன் 54, at heart, basically or fundamentally. So at heart, the environment starts with air, or at heart we breathe oxygen. It's as simple as that. At heart we breathe oxygen அப்படின்னா basically we breathe oxygen, right? so அது இருந்தால் தான் நம்மளால வாழ முடியும், கரெக்டா? ஸோ அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் திங். ஆக்சிஜன் நம்ம ப்ரீத் பண்ணுறதுன்றது ஃபண்டமெண்டல் பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ that is the explanation for at heart. Going on to the next one, at last now, நம்ம யூஸ்வலாக finally or after a long time. So finally I got my food delivered அப்படின்னா நான் ஃபுட்டு வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணியிருந்தேன், இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு, அப்பாடா இப்போ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ரைட், அட் லாஸ்ட் ஐ காட் மை ஃபுட் டெலிவர்டு டு மை ஹோம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், ஸோ அப்பாடா இப்போ கிடைச்சிருக்கு, இப்போதான் கிடைச்சது, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இப்போதான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ தட் இஸ் அட் லாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், அட்லீஸ்ட். அட்லீஸ்ட்னா உங்களுக்கே தெரியும், அட்லீஸ்ட் இவ்வளோ பீப்புளாச்சும் இருக்கணும். அட்லீஸ்ட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜுக்கு போகிறீங்க, ரைட்? ஒரு காலேஜுக்கு போகும்போது நிறைய கட் ஆஃப் மார்க் வச்சுருப்பாங்க, ரைட்? அட்லீஸ்ட் இவ்வளோ மார்க் இருந்தால் தான் உங்களால் இந்த காலேஜ் சேர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் பேசிக்லி அட்லீஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், அட் ஆட்ஸ். அட் ஆட்ஸ்ன்னு சொன்னால் அது வந்து இன் டிஸ்பியூட். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, இதுக்கும் அதுக்கும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு சிங்கத்துக்கும் புலிக்கும் சரிப்பட்டு வராது, ஒரு நாய்க்கும் பூனைக்கும் சரிப்பட்டு வராது. ஸோ கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஆர் அட் ஆட்ஸ் அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வராது ரெண்டு அனிமல்ஸ்க்கும், ரெண்டு பேருக்கு கூட இருக்கலாம், ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கூட இருக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் ஒன், at 6 and 7, persons who are having different opinions. ஸோ நான் சொல்லுவேன் இப்படி உலகம் வந்து உருண்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஆனா இன்னொருத்த என்ன சொல்லுவான், உலகம் வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ரைட், ஸோ தட் பர்சன் அண்ட் ஐ ஆர் அட் 6 and 7. ரைட், ஸோ ராகேஷ் சொல்லுவான் உலகம் வந்து ஃபிளாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவான், ஆனா நான் சொல்லுவேன் உலகம் வந்து உருண்டையா இருக்கு அப்படின்னு சொன்னா ராகேஷ் அண்ட் ஐ ஆர் அட் 6 and 7 அப்படின்னு சொல்லுவோம். ரைட், going on to the next one,
at the drop of a hat. ஸோ ஒரு தொப்பி எடுத்துக்கிட்டா நம்ம வந்து ஈஸியாக அதை தூக்கி போட்டுடலாம், கரெக்டா? அது வந்து உடனே, ஸோ கீழே போடு அப்படின்னு சொன்னா உடனே தலையிலேருந்து எடுத்து போட்டு நம்ம வந்து கீழே போட்டுடலாம். அது ட்ராப் ஆஃப் அ ஹேட் அப்படின்னா willing to do something immediately. Alright, willing to do something immediately. ஸோ நம்ம வந்து அந்த விஷயத்தை இமீடியட்டா பண்ண நம்மளுக்கு வந்து ஆர்வம் இருக்கு, நம்மளுக்கு வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஸோ willing to do something immediately. நெக்ஸ்ட் பேக் இன் கால். பேக் இன் கால்னா அட் த சர்வீஸ். ஸோ நீங்க இந்த நிறைய ஹோட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரூம்லேயே ஃபோன் இருக்கும், நீங்க வந்து ரிசப்ஷன் கால் பண்ணலாம், நீங்க வந்து ரூம் சர்வீஸ்க்கு கால் பண்ணலாம், அப்படி நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ தோஸ் சர்வீசஸ் ஆர் ஆன் பேக் அண்ட் கால் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எப்பவுமே உங்களுக்கு சர்வீஸ்ல தான் இருப்பாங்க, எப்பவுமே உங்களுக்கு சர்வ் பண்ண ரெடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஸோ தட் இஸ் பேக் அண்ட் கால். Going on to the next one, back and forth. I went to Kerala and I came back. The journey was back and forth. அப்படின்னா பின்னாடி போயிட்டு முன்னாடி வருது, பின்னாடி போயிட்டு முன்னாடி வருது. எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடி வரும், நாட் முன்னாடி போயிட்டு பின்னாடி வருது. தட் இஸ் வேற. ரைட், ஸோ பேக் அண்ட் ஃபோர்த்னா பின்னாடி போயிட்டு முன்னாடி வர்றது. ரைட், ஸோ his marks along these years are back and forth அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து 50 மார்க்ஸ் எடுத்தாங்கன்னா திடீர்னு இன்னொரு டெஸ்ட்ல வந்து அவங்க 45 எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு 65 எடுக்கிறாங்க, அடுத்த டெஸ்ட்ல வந்து திருப்பி அவங்க 40 எடுக்கிறாங்க, அதுக்கு அடுத்த டெஸ்ட்ல அவங்க வந்து 70 எடுக்கிறாங்க. ஆல்ரைட், ஸோ பேக் அண்ட் ஃபோர்த். ஸோ பின்னாடி வந்து முன்னாடி போறாங்க, பின்னாடி வந்து முன்னாடி போறாங்க அப்படி. ரைட், நெக்ஸ்ட் வந்து பேக் சீட் டிரைவர். பேக் சீட் டிரைவர் அப்படின்னா பேக் சீட்ல உட்காந்து யாராச்சும் டிரைவ் பண்ணுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து இப்படி டிரைவ் பண்ணும், அப்படி டிரைவ் பண்ணும், ஏன் இப்படி டிரைவ் பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நான் டிரைவ் பண்ணும்போது அப்படிதான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன் இப்படி டிரைவ் பண்ணுறேன், அப்படி டிரைவ் பண்ணு, இப்படி டிரைவ் பண்ணு, இங்கே போ அங்கே போ இங்கெல்லாம் போவாத அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ரைட், ஸோ பீப்புள் ஹூ கிரிட்டிசைஸ் ஃப்ரம் த சைட் லைன்ஸ். ரைட், ஆனால் இப்போ நான் டிரைவ் பண்ணும்போது அவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, ஆனால் இதுவே அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு டிரைவ் பண்ணவே தெரியாது, அது வேற விஷயம். ரைட், ஸோ people who criticize from the sidelines. ஸோ அவங்கள வந்து முன்னாடி உட்கார வச்சா எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஆனால் சைடில் உட்காந்து நம்மளை ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ரைட், நம்ம பண்ணுறது ஏதாச்சும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ that is called a backseat driver. Alright, going on to the next one, back to square one. Square one அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். Alright, so having to start all over again அப்படின்னா ஸோ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்க, அது வந்து பாதி முடிச்சிட்டாங்க. alright, ஒரு பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க, அது வந்து பாதி முடிச்சிட்டாங்க, ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் வந்து அதை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டாங்க. அப்போ அவங்க வந்து கரெக்டான பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தே ஹாவ் டு ஸ்டார்ட் பேக், தே வென்ட் பேக் டு ஸ்கொயர் ஒன். அப்படின்னா அவங்க வந்து திருப்பியும் பெர்மிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பில்டிங் திருப்பியும் ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்க கட்ட ஆரம்பிக்கணும். ரைட், ஸோ தேட் இஸ் கால்ட் பேக் டு ஸ்கொயர் ஒன். நான் இப்போ கொடுக்குறது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான், இதுதான் இதுக்கோட மீனிங்னு இல்லை, ஆனால் இதுக்கெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த லைன்ஸில் தான் உங்களுக்கு மீனிங்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறேன். ரைட், ஸோ பேக் டு ஸ்கொயர் ஒன்னா இந்த பில்டிங்க்கு மட்டும்தான் இந்த பேக் டு ஸ்கொயர் ஒன் வரும் அப்படின்லாம் இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் கொடுத்தேன் உங்களுக்கு. ரைட், நெக்ஸ்ட் ஒன், பேக் டு த drawing board. When an attempt fails and it's time to start all over. Alright, so for example அதுதான் இதுக்கும் அந்த பில்டிங் இது பண்ணலாம். ரைட், ஸோ ஒரு பில்டிங் வந்து பிளான் வரைச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அவங்க கட்டும்போது திடீர்னு அது விழுந்துருச்சு. ரைட், ஸோ அந்த மாதிரி நேரத்தில் what they have to do, they have to go back to the drawing board. ரைட், ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து பிளான் போட்டு கரெக்டாக இந்த மாதிரி தான் ரூம்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்.
All right, so that is called back to the drawing board. Next one, bag and baggage. Collect your bag and baggage from that store and come over to my store. அப்படின்னா அந்த ஸ்டோர்ல இருந்து உன் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு இங்க வந்துரு, என்னோட ஸ்டோருக்கு வந்துரு அப்படின்னு சொல்றோம். ஸோ பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஸோ தட் இஸ் பேசிக்லி பேக் அண்ட் பேக்கேஜ், ரைட், வித் ஆல் கூட்ஸ். ஸோ உங்ககிட்ட என்ன பெட்டி படுக்கைலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், பேக்கர்ஸ் டசன். ஸோ பேக்கர்ஸ் டசன் வந்து இஸ் பேசிக்லி 13, த நம்பர் 13. ஏன் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒரு பேக்கர் வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஒரு டிஷ், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேக்கோ இல்லைனா ஒரு பன்னோ இல்லை ஒரு பிரெட்டோ எப்பவுமே டெஸ்ட் பண்றதுக்குன்னு மட்டும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் செய்வாங்க. ரைட், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஒரு புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட், ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பளம் எல்லாம் நம்ம வந்து பொரிக்கிறோம்னா எண்ணெய் சூடாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பீஸ் வந்து போட்டு பார்ப்போம். ரைட், அதே மாதிரி தான் அதுவும். ரைட், ஸோ பேக்கர்ஸ் டசன்னா அவங்க எப்பவுமே ஒரு பிரெட் வந்து கரெக்டாக டோஸ்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்லைஸ் பிரெட் மட்டும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மீதி அந்த பேக்கை வைப்பாங்க. ஸோ பேக்கர்ஸ் டசன் சொன்னால் 13. ரைட், ஸோ யூஷுவல் டசன்னா 12, பேக்கர்ஸ் டசன்னா 13. ரைட், நெக்ஸ்ட் ஒன், பேங்க் ஆன். ஐ கேன் பேங்க் ஆன் மை ஃப்ரெண்ட். அப்படின்னா ஐ கேன் கவுண்ட் ஆன் மை ஃப்ரெண்ட். அவனை வந்து என்னால் நம்ப முடியும், எந்த சுச்சுவேஷன்லையும் என்னை வந்து அவன் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஸோ ஐ கேன் பேங்க் ஆன் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், barking up the wrong tree. A mistake made in something you are trying to achieve. Right, so barking up the wrong tree na ஒரு விஷயம் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் ஒரு கீபோர்ட் கிளாஸ்க்கு உங்களுக்கு பெரிய ஆசை என்னன்னா ஒரு பியானிஸ்ட் ஒரு கீபோர்டு பிளேயராக ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கீபோர்ட் கிளாஸுக்கு தானே போகணும். ட்ரம்ஸ் கிளாஸுக்கு போனால் கீபோர்டு இது ஆக முடியுமா? நோ, ரைட். ஸோ he went to the drums class instead of a piano class which was barking up the wrong tree. அப்படின்னா அவன் வந்து ஒரு பியானிஸ்ட் ஆகணும்னு இது பண்ணவன் அவன் வந்து ஒரு ட்ரம்ஸ் கிளாஸில் போய் சேர்ந்துட்டான். ஸோ a mistake made in something you are trying to achieve. All right, going on to the next one, bated breath in anxiety or expectancy. அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸ் வராங்க. அந்த நேரத்தில் நம்ம அவங்க ரொம்ப ஆர்வமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். கசின்ஸ் எல்லாம் வருவாங்க, நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஐ வெயிட்டட் ஃபார் மை ரிலேட்டிவ்ஸ் இன் பேட்டட் பிரெத். அப்படின்னா இன் ஆங்ஸைட்டி, ஒரு ஆங்ஷியஸாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அவங்கள. ரைட், நம்ம வந்து அவங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் பேட்டட் பிரெத். நெக்ஸ்ட், beat a dead horse to force an issue that has already ended. So ஒரு விஷயம் வந்து நடந்து முடிஞ்சு போயிருக்கோம், ஆனால் அது வந்து திருப்பி எடுத்துட்டு வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே திருப்பி அதை எடுத்துட்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் ஆல்ரெடி முடிஞ்சு போயிருக்கும், அந்த பிரச்சனை ஆல்ரெடி முடிஞ்சு போயிருக்கும், ஆனால் அது வந்து திருப்பி எடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு கலவரம் உண்டாக்கிட்டே இருப்பாங்க. ரைட், ஸோ தட் இஸ் கால்ட் பீட் அ டெட் ஹார்ஸ். நெக்ஸ்ட் ஒன், beating around the bush, avoiding the main topic, not speaking directly about the issue. Right, so beating around the bush அப்படின்னா என்ன சொல்றது, ஸோ ஒரு விஷயத்துக்கு கெட் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஸோ ஒரு விஷயத்த வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக முடிக்காம அவங்க வந்து இன்டைரக்டாக முடிப்பாங்க. ரைட், அதை சுற்றி அங்கே சுற்றி அங்கே சுற்றி அதுக்கப்புறம் தான் அவங்க பாயிண்ட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து உடனே அந்த மெயின் டாபிக் ஒரு மெயின் பாயிண்ட்டுக்கு வரவே மாட்டாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் பீட்டிங் அரவுண்ட் த புஷ். நெக்ஸ்ட் ஒன், bent over backwards. Do whatever it takes to help, willing to do anything. Right, bent over backwards அப்படின்னா எது நடந்தாலும் நான் இதை முடிச்சே தீருவேன். He was bent over backwards on doing
ஆன் லேர்னிங் பியானோ அப்படின்னா என்னதான் நடந்தாலும் நான் வந்து கண்டிப்பா பியானோ கத்தே தீருவேன், நான் அதுல எந்த ஒரு தடையும் இல்லாம நான் வந்து அது முடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன், between a rock and a hard place, stuck between two very bad options. Right. So வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சாய்ஸ். ரைட். ஸோ ராக் அண்ட் ஹார்ட் பிளேஸ். ஒரு ராக்னா நம்மளுக்கு வந்து ஒரு கெட்ட விஷயம், ராக்னா ஒரு கெட்ட விஷயம். அதே ஒரு ஹார்ட் பிளேஸ்னா அதே தான், இன்னொரு கெட்ட ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ ஸ்டக் பிட்வீன் டூ வெரி பேட் ஆப்ஷன்ஸ். ரைட். நெக்ஸ்ட் ஒன், பிட்வீன் ஸ்கில்லா அண்ட் கெரிப்டஸ் அப்படின்னா சாய்ஸ் பிட்வீன் டூ அன்பிளசன்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ ஸ்கில்லா அண்ட் கேரிப்டஸ் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப எல்லாரும் அதை விரும்ப மாட்டாங்க. அது ரெண்டுமே பயாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ அது வந்து ரெண்டுமே ஆக்சுவலாக விரும்ப மாட்டாங்க, அது ரொம்ப அன்பிளசண்டா இருக்கும் அந்த விஷயம். ரைட். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து ஒரு சாய்ஸ் இருக்குன்னா அது அந்த ரெண்டுத்துக்குள்ள ஒரு சாய்ஸ் இருக்குன்னா அது ரெண்டுமே நம்மளுக்கு தகுந்தபடியா இருக்காது, நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், between the cup and the lips on the point of achievement. ஸோ between the cup and the lips, அதுதான் நம்மளுக்கு ஒரு ஒரு டீ குடிக்கிறோம்னா, ஒரு கப்ல இருந்து குடிக்கிறோம்னா நம்ம வந்து வாய் வழி தான் குடிப்போம். ஸோ அதுக்கான அந்த பிரிட்ஜ், அதுக்கான அந்த ஜாயினிங் பாயிண்ட் என்னது, நம்மளோட லிப்ஸ். ரைட். ஸோ பிட்வீன் த கப் அண்ட் த லிப்ஸ்ன்னு சொன்னா ஆன் த பாயிண்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். ரைட். அந்த அச்சீவ் பண்ற அந்த பர்டிகுலர் மூமெண்ட், அந்த பர்டிகுலர் டைம். ரைட். So that is called between the cup and the lips. Next one, bite off more than you can chew. To take on a task is a way too big. All right. Which is way too big அப்படின்னு சொன்னா நம்மளால முழுங்க முடியறதுக்கும் மேல நம்ம வந்து அங்கிருந்து கடிச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ நம்ம வந்து சூ பண்ணுவோம். ரைட். சூ பண்றது நம்மளுக்கு ஒரு அளவுக்கு மேல போனா நம்மளோட வாய் வந்து கிழிஞ்சிரும். ரைட். ஸோ டு டேக் ஆன் அ டாஸ்க் விச் இஸ் வே டு பிக் அப்படின்னு சொன்னா நம்மளால பண்ண முடியாத டாஸ்க் வந்து நம்ம எடுக்கிறது. ரைட். நம்மளோட அத்தாரிட்டிக்கு மேல இருக்கிற டாஸ்க் நம்ம வந்து எடுக்கிறது. ரைட். பைட் ஆஃப் மோர் தென் யூ கேன் chew. Going on to the next one, bite your tongue to avoid talking. ஸோ நம்ம வந்து நாக்கு கடிச்சா நம்மளால பேச முடியாது. கரெக்டா? நாக்கு கடிச்சா நம்மளால பேச முடியாது. ரைட். ஸோ டு பைட் யூர் டங்குன்னு சொன்னா டு அவாய்ட் டாக்கிங். ஸோ நாக்கு கடிச்சு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவன் வந்து எது சொல்றதுக்கும் ஆமா ஆமான்னு போட்டுட்டு இருந்தேன், இல்லைன்னா நான் ஏதாச்சும் அவங்ககிட்ட பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ பைட் யூ, ஐ பிட் மை டங் அண்ட் வெயிட்டட் இன் பேஷன்ஸ் ஃபார் ஹிம் டு finish his speech. All right. So that is an example for bite your tongue. Next one, 78, black and white. ஸோ முன்னாடி எல்லாம் பழங்காலத்துல எல்லாம் நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு கலர் தான் இருந்துச்சு, இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. இப்போ நம்ம எழுதுறதுக்குனாலும் நம்ம வந்து ஒரு குயில், ஒரு ஃபெதர் வச்சு நம்ம எழுதுவோம், ஒரு குயில்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ அது வச்சு எழுதும்போது நம்மளுக்கு பிளாக் தான் இருக்கும், பிளாக் அண்ட் பேப்பர் வந்து ஒயிட்டாக இருக்கும். ரைட். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நம்ம எழுதுவோம். ரைட். ஸோ இன் ரைட்டிங், அதனால தான் இன் ரைட்டிங்னு அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ரைட். Going on to the next one, blood is thicker than water, the family bond is closer than anything else. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பெருசு இல்லை. ஆனால் உங்கள் ஃபேமிலி, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் சிப்ளிங்ஸ், அவங்க தான் உங்களுக்கு இன்னும் க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. blood is thicker than water. ஸோ நீங்கள் you are related by blood to your mother and your father and your siblings. Right. So blood is thicker than water. Okay. Next one, blow hot and cold, having no stand, shows favor at one time and unfavor at another. ஸோ ஒரு டிபேட் காம்படிஷன் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு டாபிக்கு ஃபாரா ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் அகேன்ஸ்டா பேசணும். ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு,
ஒரு வாட்டி ஃபாரா பேசுறாங்க, இன்னொரு வாட்டி அகேன்ஸ்டா பேசுறாங்க. ரைட், சேம் டாபிக்ல ஒரு வாட்டி ஃபாரா பேசுறாங்க, இன்னொரு வாட்டி அகேன்ஸ்டா பேசுறாங்க. ஸோ ஹீ இஸ் ப்ளோயிங் ஹாட் அண்ட் கோல்ட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஸ்டாண்ட் இல்லை, அவங்க வந்து மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட், கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். A blue moon. இது வந்து ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ a rare event or occurrence. ரைட், ஸோ அவன் வந்து ஒரு வாட்டி அப்பயாச்சும் தான், லைக் எப்பயாச்சும் தான் அவங்க வந்து வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட், a rare event. நெக்ஸ்ட், பாடி அண்ட் சோல். I put my body and soul into teaching English அப்படின்னா நான் வந்து என்னோட ஃபுல் எனர்ஜி, என்னோட ஃபுல் எல்லாத்தையும் இங்கிலீஷ்காக நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஐ புட் மை பாடி அண்ட் சோல் இன்டு டீச்சிங் இங்கிலீஷ் அப்படின்னா நான் வந்து எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்றதுன்னு இல்லை, எல்லாமே கொடுத்து என்னோட எனர்ஜி எல்லாம் ஃபுல்லா இது பண்ணி ட்ரெயின் பண்ணி நான் வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். பிரேக் அ லெக். ரைட், ஸோ பிரேக் அ லெக் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இது எதுக்குன்னு சொல்லுவோம்னா, இது வந்து ரொம்ப ஒரு ஐரானிக்கான ஒரு இது, பட் எதுக்கு சொல்லுவோம்னா குட் லக். குட் லக்குக்கு நம்ம வந்து பிரேக் லெக். ஏன்னா சில நேரத்தில் குட் லக் அப்படின்னு சொன்னா சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், குட் லக்குன்னு சொன்னா அந்த விஷயம் விளங்கவே விளங்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பிரேக் லெக் அப்படின்னு சொல்லுவோம். குட் லக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக பிரேக் லெக் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், ஸோ பிரேக் லெக் இஸ் பேசிக்லி குட் லக், நத்திங் எல்ஸ். ரைட், next one, buy a lemon. To purchase a vehicle that constantly gives problems, steps running after you drive it, stops running after you drive it. Alright, so to purchase a vehicle that constantly gives problems அப்படின்னா ஸோ நான் ஒரு கார் வாங்கினேன், ரைட், ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு தேர்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன். அந்த கார் வந்து நிறைய எனக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. நான் டிரைவ் பண்ணும்போது திடீர்னு ஸ்டாப் ஆயிடுது, ஒரு என்ஜின் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, ஒரு டயர் ஏதாச்சும் பஞ்சர் ஆகுது. அது மாதிரினா நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, ஐ பாட் எ லெமன் அப்படின்னு சொல்லுவேன். ரைட், ஸோ நான் வந்து ஒரு வண்டி வாங்கினேன், அது வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் எனக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரைட், கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். பை அண்ட் பை. பை அண்ட் பைனா கிராஜுவலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் வந்து இது கிராஜுவலாக பண்ணுவேன், ஐ டூ திஸ் பை அண்ட் பை அப்படின்னா நான் இது வந்து கிராஜுவலாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன், பை ஆல் மீன்ஸ் அப்படின்னா சர்டன்லி, டெஃபினெட்லி, நேச்சுரலி, யூசிங் எனி பாசிபிள் வே ஆர் மெத்தட். ரைட், ஸோ ஐ வில் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் பை ஆல் மீன்ஸ் அப்படின்னா என்ன என்ன தடைகள் வந்தாலும் என்ன இது பண்ணாலும் நான் வந்து கண்டிப்பா இந்த ஒர்க்கை முடிச்சே ஆவேன், அட் எனி காஸ்ட்னு சொல்லுவாங்க. ரைட், ஸோ நான் வந்து இந்த ஒர்க்கை முடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்றாங்க. Alright, going on to the next one. By far, he won the running race by far. The second one. Alright, அப்படின்னா by great margin or clearly அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஒரு பெரிய மார்க் வித்தியாசத்துல வந்து அவங்க வின் பண்ணாங்க, ஒரு பெரிய மார்க் வித்தியாசத்துல வந்து அவங்க தோத்தாங்க, எதுவாக வேணா இருக்கட்டும். ரைட், ஆனா ஒரு பெரிய வித்தியாசத்துல, ஒரு பெரிய மார்க் வித்தியாசமோ ஏதாச்சும் ஒரு வித்தியாசத்துல அவங்க வந்து ஒன்று அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் பை ஃபார். நெக்ஸ்ட் ஒன், பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னா இர்ரெகுலர்லி அப்படின்னு அர்த்தம். ஸோ பை ஃபிட்ஸ் அண்ட் ஐ வென்ட் டு மை காலேஜ் பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னா நான் வந்து ரொம்ப இர்ரெகுலராக காலேஜ் போனேன், நான் வந்து அவ்வளோ எனக்கு வந்து காலேஜ் போவே பிடிக்காது, ஸோ நான் வந்து ரொம்ப இர்ரெகுலராக காலேஜ் போனேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ். நெக்ஸ்ட், பை ஹார்ட். ஸோ நம்ம வந்து ஸ்கூல்லலாம் பண்ணியிருப்போம், இந்த இந்த கான்செப்ட், இந்த கெமிஸ்ட்ரிலாம் சொல்லுவாங்க பீரியாடிக் டேபிள் வந்து பை ஹார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், ஸோ மெமரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பை மெமரைசிங் இட்.
alright. Next வந்து by hook or by crook. By hook or by crook அப்படின்னா by any means அப்படின்னு சொல்றாங்க. alright. So அது வந்து லீகலா இருக்கட்டும் or இல்லீகலா இருக்கட்டும், I will do this, I will get this money by hook or by crook அப்படின்னா நான் இந்த பணத்தை வந்து எப்படியாச்சும் வாங்கிடுவேன். அது லீகலா இருக்கட்டும் இல்லீகலா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. alright. Going on to the next one. By leaps and bounds அப்படின்னா speedily. ஸோ ஒரு விஷயம் வந்து ஒருத்தர், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ that's when we say by leaps and bounds அப்படின்னா you've improved by leaps and bounds. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப பயங்கர ஒரு வித்தியாசத்துலையும் அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. alright. So that is called by leaps and bounds. By oneself அப்படின்னா by one's selfனா என்ன, அவங்களுக்கு அவங்களே, ரைட்? ஸோ by oneselfனா alone or without assistance. So one can do this work by oneself அப்படின்னா அவங்க வந்து அவங்களாலே இந்த ஒர்க்கை பண்ண முடியும், மற்ற யாரோட ஹெல்ப்பும் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. alright. So that is when we use by oneself. Next one, by the way. by the way incidentally. ஸோ நம்ம பேசிட்டே இருப்போம் யார்கிட்டயாச்சும், திடீர்னு சொல்லுவோம் by the way I met your mother at the mall அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ by the way அப்படின்னா நம்ம வந்து இன்சிடென்ட்லி நம்ம வந்து ஒரு கோஇன்சிடென்ட்டாக அவங்கள வந்து மீட் பண்ணோம், ஒரு இன்சிடென்ட் நம்ம வந்து லைக் ஒரு பிளான் பண்ணாமே நான் அவங்கள வந்து மீட் பண்ணேன், நான் திடீர்னு அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் by the way, ரைட்? நெக்ஸ்ட், கால் இஸ் பேட் அ ஸ்பேட் அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அது உண்மையான விஷயம், அது வந்து ஸ்ட்ரெயிட் cut the mustard. Someone who isn't adequate enough to compete or participate அப்படின்னா ஸோ ஒரு மஸ்டர்ட் சீட் அது கடுகுன்னு சொல்லுவோம். ஒரு மஸ்டர்ட் சீடை வந்து நம்ம கட் பண்ண முடியுமா? முடியும், ரைட்? ஆனா அதுக்கும் அதையும் முடியாத சில பேர் இருப்பாங்க, ரைட்? ஸோ someone who isn't adequate enough to compete or participate. ஸோ அவங்களால வந்து அது பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? நெக்ஸ்ட் வந்து cast iron stomach அப்படின்னா someone who has no problems, complications or ill effects with eating. ஸோ cast iron stomach அப்படின்னா அவங்களுக்கு என்னதான் அவங்க சாப்பிட்டாலும் அது வந்து ஜீரணிக்கும். ஒரு சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க, இந்த வயசுல கல் சாப்பிட்டாலும் ஜீரணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் பேசிக்லி திஸ். cast iron stomachனா someone who has no problems, complications or ill effects with eating அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? Guys, thank you so much for attending this class. இதோட உங்களுக்கு idioms and phrases முடிஞ்சிருச்சு. As I told you earlier, இது வந்து நீங்க லிமிட் பண்ணிக்காதீங்க, இந்த ஒரு வீடியோக்கு மட்டும் நீங்க லிமிட் பண்ணிக்காதீங்க. நீங்க இன்னும் நிறைய சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு இன்டர்நெட்ல இன்னும் நிறைய கிடைக்கும். ஏன்னா எக்கச்சக்கமான idioms இருக்கு, இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான idioms இருக்கு. So learn that and write it in your exams. All right. Thank you and all the best.